உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் வாயிலாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. முதல் ராசி மேஷ ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது சார்? எல்லாருமே விரயச்சனி ஆரம்பமாக போகுது, ஏழரை சனி ஆரம்பமாக போகுது, ஒரு பயத்தோடவே இருக்காங்க. ஆனால் இந்த சனி பகவான் அந்த மேஷ ராசியில் நீச்சமாயிடுவார். இப்போது தண்ணி இருக்குங்க, ஒரு நெருப்பு தூக்கி உள்ளே போடுறீங்க, நெருப்புடைய பலம் குறைஞ்சிடும், காணாமல் போயிடும். அப்போது அவர் மேஷ ராசி என்பது நெருப்பு கிரகம்னு வச்சுங்களேன். இவர் அங்கே தான் போய் நீச்சமாகிறார். இரண்டாவது ஒரு விஷயம்னா இது விரயச்சனின்னு சொல்கிறோம். ஏழரை சனியுடைய தொடக்கம், 7.5 ஆண்டுகளின் தொடக்கம் இது விரயச்சனி. அப்போ செலவுகளை அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. தேவையற்ற செலவுகள் வரும். இப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு கற்பனையில் செலவுன்னா ஒரு மருத்துவ செலவு, நோய் செலவு மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். இதுவும் முதலில் தவறு. செலவு என்பது வாழ்க்கைக்கு தேவையான செலவு. நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், சனி திசை நடக்கும்போது திருமணம் நடக்கும், நிரந்தர சொத்து வாங்குவாங்க. சனி திசை தான் நிறைய விஷயங்கள் அமையும், புரியுங்களா? ஆனால் அங்கே சிக்கல் நடக்கும், அது வேறு. கொடுத்திடக்கூடியவர் அவர். அப்போது செலவு பண்ணுறீங்க, வரவு இல்லாமல் செலவு பண்ணுவீங்க. கண்டிப்பாக வரவு இருந்தால் செலவு பண்ண முடியும், இல்லை செலவுக்கு வழியே கிடையாது இல்லை. அப்போது செலவு பண்ண போகிறீங்க. மேஷராசிக்காரர்கள் இந்த சனி பெயர்ச்சியில் செலவினால் இருக்க போது செலவு சுப செலவாகத்தான் இருக்கும். இது ஒரு பக்கம். எல்லாருமே அவங்க ஏழரை சனி அதை மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி 3 பார்வை இருக்குல்ல. இப்போது 11 சனி வந்தார் மேஷராசிக்கு. எல்லாம் ஆக ஊகம்னாங்க, நான் மட்டும்தான் அதை எதிர்த்து பேசினேன். என்ன காரணம்னா, சனி பகவானுடைய பார்வைகள் கூடியதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி 3ஆம் பார்வை மேஷராசி பட்டுச்சு. அப்படி 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா மேஷராசி 8ஆம் இடத்துக்கு பட்டுச்சு, அஷ்டமஸ்தானத்துக்கு வச்சு செஞ்சார். பணத்தை மட்டும் தான் கொடுத்துருப்பாரு, புரியுங்களா? உடல் ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக போராட்டங்கள் அத்தனை செஞ்சிருப்பார். நிம்மதியே இருந்திருக்காது, புரியுங்களா? ஒரு மேலோட்டமாக அவர் 12க்கு வந்துட்டார், அதை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது 12க்கு வந்திருக்காரு, செலவுகளை கொடுக்க போகிறாரு. செலவுகள் சொந்த வீடு வாங்கலாம், நீங்கள் சொந்த வாகனம் வாங்கலாம், குடும்பத்து சுபகாரியங்கள் நடக்கலாம், நிச்சயமாக நடக்கும், புரியல? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய 3ஆம் பார்வை உங்களுடைய மேஷராசினருக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பதியுது. அப்போது குடும்ப உறவுகளை முடிந்த வரை அனுசரித்து செல்வது என்பது இந்த காலகட்டத்தில் மிக அவசியம். இந்த ஏழரை சனி காலகட்டத்தில். ரெண்டாவது பண விவகாரங்கள் இருக்கு பாருங்க, அது கொடுக்கல் வாங்கலாம். யாருக்கும் கொடுப்பதை முடிந்தவரை தவிர்க்கணும். இது பெரிய காலம். 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை சனி பார்க்குறாரு, அதனால் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வார்த்தைகளும் நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நான் செய்கிறேன், பண்ணிடுறேன், உங்களுக்கு கொடுத்துட்றேன், அந்த வார்த்தைகள் நீங்கள் கொடுக்கின்ற வார்த்தைகள் தவறாகிவிடும். அது சனி பகவான் தீர்மானிப்பார். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையால் பார்க்குறார். பொதுவாக சனி பகவான் 3ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ சஞ்சரிக்கின்ற போது அந்த ஜாதகருக்கு யோகமான பலன்களை கொடுப்பார். இது ஒரு விதி. இன்னொரு விதியை பார்க்கின்ற போது 6ஆம் இடத்தை அவர் பார்த்தாலும் யோக பலன்களை கொடுப்பார். அப்போது மேஷராசினுக்கு என்ன ஆகுன்னா, முதல்ல உடம்புல ஒரு சுறுசுறுப்பு வரும், நோய் நொடின்னு இருக்கும் இல்லையா, அது விலக ஆரம்பிக்கும். ஒரு தொழில் செஞ்சுட்டு வராங்க, வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க, அங்கே போட்டிகள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும். அந்த போட்டிகளும் எதிர்ப்புகளும் காணாமல் போகும். இப்போது தனக்கு எதிர்ப்பு இல்லை, போட்டி இல்லை, ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ அவருக்கு வேறு என்ன வேணும்? துணிச்சலாக செயல்பட முடியும் இல்லையா? இன்னொரு பக்கம் வழக்குகளை இல்லாமல் செய்வார். 6ஆம் இடம் வழக்கிற்குரிய இடம். வழக்குகளையும் இல்லாமல் செய்வார், வழக்கிலும் வெற்றி கிடைக்கும். ஏழரை சனி காலத்தில் ஏழரை சனியின் 7ஆம் பார்வையால் 6ஆம் இடத்திற்கு 7ஆம் பார்வை கிடைப்பதால் இந்த பலன்களை மேஷராசினை அடைவார்கள். நிச்சயமா அடைவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை போய் பார்க்கணும், நம்ம இஷ்ட தெய்வத்தை போய் பார்க்கணும், பெரியவங்களை தரிசிக்கணும்,
மனசுக்குள்ளே கணக்கு போட்டுகிட்டே இருப்போம், எதுவுமே நடந்திருக்காது. இந்த காலகட்டத்தில் இனிமே உங்களுடைய தெய்வ வேண்டுதல் இருப்பாருங்க, அதெல்லாம் நிறைவேற்றுவீங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அதனால் இவர்கள் 7.5 சனியை கண்டு விரயச்சனியை கண்டு மேஷராசியில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ரிஷப ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகுது சார்? இப்போது 2 விஷயங்க. இல்லை, கடந்த காலத்தை முதல்ல நம்ம பார்க்கணும், மிக மிக முக்கியம். சனி பகவான் யார் என்பதை நான் முதல்ல சொல்லிட்டேன். அவர் தான் தொழிலுக்கு அதிபதி, கர்மக்காரங்கன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? உங்களுடைய கர்ம வினைக்கேற்ப பலன்களை கொடுத்துடக்கூடியவர். இந்த ரிஷபராசினுடைய கடந்த கால வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த 2.5 ஆண்டுகளில் ஒரு பெரிய பணியில் இருந்திருப்பாங்க, மெமோ வந்திருக்கும், சஸ்பெண்ட் ஆகிருப்பாங்க, இல்லை வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ப்ரமோஷன் கிடைச்சிருக்காது, வேலை பளு அதிகமாக இருக்கும், பின்னாடி வந்தவங்களும் முன்னாடி போயிருப்பாங்க. அவ்வளவு சங்கடத்தை அவருடைய கர்ம வினைக்கு ஏற்ப சனி பகவான் கொடுத்திருப்பார். இப்போ அதிலிருந்து ஒரு மாற்றம் பெற்று பெரிய நெருக்கடியிலிருந்து விடுதலையாகி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி வரார். பொதுவாகவே சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுத்தாகணும். அப்போது மிகப்பெரிய யோக பலனை ரிஷபராசினர் அடைய போகிறாங்க. நிச்சயமாக இந்த 2.5 ஆண்டு காலத்தில், நான் சொல்ல இந்த 2.5 ஆண்டு காலத்தில் இவர்களுக்கு சொத்து சேரும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும், தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு எல்லாமே இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும். இவங்க தனித்தன்மை வெளிப்படக்கூடிய அளவிற்கு இவங்களுடைய நிலை இந்த 2.5 ஆண்டுகள் இருக்கும். இது சஞ்சார நிலை. புரியுங்களா? அடுத்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போது உனக்கு நான் எல்லாமே கொடுத்துட்டேன். எப்படி? லாபத்தை கொடுத்துட்டேன், செல்வாக்கை கொடுத்துட்டேன். 11ஆம் இடம் என்பது இன்னொரு விஷயம் இருக்குது. அது எல்லாமே ஜாதகத்தில் சூட்சமங்கள் நிறையா இருக்குங்க, அதை யாரும் புரிஞ்சுக்கணும். 11ஆம் மூத்த சகோதரம் அப்படி சொல்லுவாங்க, லாபஸ்தானம் சொல்லுவாங்க. இளைய தாரத்திற்குரிய இடம், ஒரு வாழ்க்கை துணைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம். ஒரு சனி என்ன பண்ணுவார்னா, இந்த பணத்தெல்லாம் கொடுத்து, செல்வாக்கு கொடுத்து, அந்தஸ்தை கொடுத்து இன்னொரு கிராஸ் ரூட்டையும் காட்டி விடுவார். நீ அங்கே போய் மாட்டின்னு அவஸ்தைப்படு. சனி அந்த வேலையை அழகாக செய்வார். புரியுங்களா? கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். புரியுங்களா? பணம் வரும், சௌகரியம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்னொரு பக்கம் அவருடைய 3ஆம் பார்வை யாருக்கு? மீனத்திலிருந்து 3ஆம் பார்வையை ரிஷபத்தை பார்க்குறார். அப்போது இவங்க ராசியை சனி பார்க்குறார். உடல் ரீதியாக முதல்ல இவங்க கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் உடல் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும், எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். பணம் வர சொல்லிட்டு ஆட்டம் போடக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை, அது 5ஆம் இடத்தை பார்க்குது. இந்த 5ஆம் இடம் என்ன சொல்லுவோம்னா, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் சொல்லுவோம். இதற்கு மேலே காதலை உண்டாக்கிடக்கூடிய இடம் 5ஆம் இடம் தான். புரியுதுங்களா? அப்போது நீ எல்லாவற்றிலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கையில் காசு வரும்போது தான் மனுஷன் தப்பு பண்ணுவான். புரியுதுங்களா? அப்போ பிள்ளைகளை கவனிங்க, அவளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவருக்கு உடல்நலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். புரியுங்களா? பூர்வீக சொத்து இருக்கு பாருங்கள், அதை கவனிங்க. அதற்கு மேலே இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு வரும், அது தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் காதலை உண்டாக்கினால் அது சிக்கலை தான் கொடுப்பார், கொடுப்ப வாய்ப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவானின் 10ஆம் பார்வை, அது இவங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருது. 8ஆம் இடத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஆயுள் ஸ்தானம். எப்படிங்க? ஒரே சொல்லுவாங்க, அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானம். அந்த ஆயுள் ஸ்தானம் அஷ்டமஸ்தானம் என்கின்ற போது உடலை மட்டுமே குறிப்பது கிடையாது, உயிரை மட்டுமே குறிப்பது கிடையாது. உங்களுடைய செயலில் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு அது அஷ்டமந்தான். புரியுங்களா? 2 விஷயங்களை சனி பகவான் பண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று, உடல்நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்தலாம், இல்லது உங்களுடைய செல்வாக்கில் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி தலைக்குனிவை உண்டாக்கலாம். இதுவே நாம் உயிரை நீத்ததற்கு சமம். புரியுங்களா? அப்போது இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு நேர்மையாக ஒழுக்கமாக இருப்பது என்பது ரிஷபராசினருக்கு வருகின்ற பணத்தை பாதுகாத்திட நிலை இருக்கும். ஓகே, கொடுக்கறதெல்லாம் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு மிகப்பெரிய ஆப்பையும் வைப்பாரு. புரியுங்களா? 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. புரியுது? இந்த விஷயங்கள் இருக்குது. அப்போது இவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். வருவதை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை வளமாக்கிட்டு போகணும். இல்லைன்னா தவறு செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை உண்டு. அடுத்தது மிதுன ராசி, அவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது சார்?
கடந்த காலத்தில் ரொம்ப யோகமாக இருந்த ஒரு ராசி மிதுன ராசி. எப்போ கும்ப ராசிக்குள்ளே வந்து சனி பகவான் சஞ்சாரம் பண்ண காலத்தில் ரொம்ப யோக நிலையை அடைந்த ராசி மிதுன ராசி. பொதுவாக ஒவ்வொரு ஜாதகருக்குமே 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது தான் அது மிகப்பெரிய யோகமாக இருக்கும். 3, 6, 11 அப்புறம் 9ல் சஞ்சரித்த அது விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு தான். அப்போது 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து மிகப்பெரிய யோக பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார். இப்பொழுது 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். இந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில்ஸ்தானம். இப்போ என்னென்னா அவர் எங்கே சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். செய்து வருகின்ற தொழில், பார்த்து வருகின்ற உத்தியோகம், இல்லை வியாபாரம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். குறிப்பாக அரசு ஊழியராக இருந்தால் ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருக்கணும். தேவையில்லாமல் கையெழுத்து போட்டிங்கன்னா தேவையில்லாமல் பின்னாடி மெமோ வரும், இல்லை சட்ட சிக்கல்களுக்கு ஆட்பட வேண்டியதாக இருக்கும். ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்களா, ஒழுங்காக வேலை செய்யணும், இல்லைன்னா உங்களுக்கு மெமோ வரும். அப்போ வேலை பளு அதிகரிக்குது ஒரு பயம் இருக்கும், எண்ணம் இருக்கும். வேறு வழி கிடையாது. உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோளாகவே சொல்கிறேன், வேலை பளு இருக்கும், இந்த வேலையை விட வேண்டாம், பார்த்து வரும் வேலையை விட வேண்டாம். இது வந்து சனியுடைய சஞ்சார நிலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படி பார்வை வழக்கம் பேசிட்டு வர முடியுங்களா. இப்போ 12ஆம் இடத்தை பார்க்குறார், 3ஆம் பார்வையை 12ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ விரயங்கள் தவிர்க்க இயலாததாக இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது என்னென்னா, கடந்த ரிஷபராசினுக்கு பார்த்துருக்கேன். 10ல் சனி வருகின்ற போது நிறைய சொத்து சேர்ந்தது. விரயம் தானே, இப்போ பண விரயமாகுது. அது சொத்தாக வாங்கியிருக்காங்க. சொத்தாக வாங்கலாம், நகையாக வாங்கலாம். இது உங்களை தற்காத்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல வழி. எப்பயுமே மருத்துவ செலவு என்னென்னா, நிறைய கையில் பணம் தான் மருத்துவ செலவு போவீங்க. ஒரு இடத்துல முதலீடு பண்ணுங்கள், நகையில் முதலீடு பண்ணுங்கள், செலவுகள் காத்துட்ருக்கு, விரை செலவை மாற்றிக்கலாம். இன்னும் பக்கம் 7ஆம் பார்வை, அது 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு. தாயாரின் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, இப்போது வேலை நிமித்தமாக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய சுகம் கூட கொஞ்சம் பாதிக்கப்படும். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, புரியுங்களா. அப்போ நேரத்துக்கு சாப்பிடுவதும் தூங்குவதும் மிக மிக அவசியம், இல்லைனா கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வை 7ஆம் இடத்துக்கு பதியுது. அப்போது நட்புகள், நல்ல நட்புகள் இருந்திருக்கும். அந்த நட்புகள் இப்போ கொஞ்சம் உடையலாம், இல்லை விலகி போகலாம். நீங்கள் கொஞ்சம் காரசாரமாக பேசுனீங்கன்னா வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கூட ஒரு சின்ன பிணக்குகள், இடைவெளி ஏற்படலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதுன ராசினர் இந்த 2.5 ஆண்டுகள். அடுத்தது பார்ப்போம். ஓகே. கடகம் ராசி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமத்து சனிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் இந்த சனி பயிற்சி? உங்களுடைய கணக்குப்படி, திருக்கணித கணக்குப்படி மார்ச் மாதம் 9ஆம் இடத்துக்கு சனி வரார், புரியுங்களா. அவங்களும் வந்து அஷ்டம சனியில் மாட்டிக்கிட்டு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னுடைய கிளைண்ட்டுக்கு நிறைய பேர் அஷ்டம சனியில் மாட்டினாங்க. நிறைய பேர் மருத்துவமனைக்கு போனாங்க, சர்ஜரி பண்ணாங்க. சில பேருக்கு வேறு விதமான நெருக்கடிகள் வந்துச்சு. கண்டிப்பாக அந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாக சஞ்சரிக்கின்ற போது அவர்கள் கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுத்தே தீர்வார்கள், எந்த கிரகமாக இருந்தாலும், புரியுங்களா. அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் நட்பானவராக இருந்தாலும் சரி, பகையானவராக இருந்தாலும் சரி, இங்கே அவருடைய கடமையை செய்வதற்கு இங்கே வராரு கோச்சார ரீதியாக. அப்போது அந்த கடமையை அவர் செய்வார். ஒரு மிகப்பெரிய சங்கடத்தில் சிக்கி இருந்த ராசி கடகராசி, புரியுங்களா. இப்போ என்னென்னா 9ஆம் இடத்துக்கு வராங்க. இது மிகப்பெரிய ஒரு நன்மையான காலகட்டம் உங்களுக்கு. இந்த 2.5 ஆண்டு காலம்தான் எங்கள் வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் தெரிகின்ற, புதிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நடத்திடக்கூடிய, ஒரு எதிர்காலத்துக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்திடக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. கண்டிப்பாக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், தெய்வ அருள் கிடைக்கும், ஆலயங்களுக்கு போய்ட்டு வரலாம், ஒரு மனசில் ரிலாக்ஸேஷன் இருக்கலாம், புரியுங்களா. நிம்மதியாக பழைய கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நிம்மதியாக நடமாட முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூட்சமத்தை இப்போ உடைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 9ல் உட்காந்துட்டார் இல்லையா. அப்போது அப்படி 3ஆம் பார்வை எங்கே விழுதுன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு. யாருக்கு? கடகராசினர். இப்போ பணத்தை அழிக்கணும். இப்போது வரல கிடைக்கல நிறைய கஷ்டப்பட்டோம், எதிர்பார்த்து நடக்கவே இல்லைன்னு ஒரு கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லைங்களா. 11ஆம் இடத்தை பார்க்கின்ற போது வருமானத்திற்கு குறைவு இருக்காது, வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், அலுவலகத்தில் பணியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய மனம் அதிகபட்சமாக சந்தோஷம் அடையக்கூடிய அளவிற்கு இவருடைய வாழ்க்கை நிலையை மாற்றம் செய்யும் அந்த 3ஆம் இடத்து பார்வை. இன்னொரு விஷயம் என்னென்னா 7ஆம் பார்வை, அது இவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருது. 3ஆம் இடம் தான் தைரியஸ்தானம்,
வீரியஸ்தானம், பராக்கிரமஸ்தானம். சனியுடைய பார்வை கிடைக்கும்போது நேற்று வரலும் படிக்கிறத கூட நீ எழுந்த துணிச்சலை நின்று என்னால் முடியும் அப்படின்னு செயல்படக்கூடிய, நடமாடக்கூடிய, வேகமாக இயங்கிடக்கூடிய நிலை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் முயற்சி வெற்றியாகும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவருடைய 10ஆம் பார்வை இவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல. அது எதிரிகளை சம்காரம் பண்ணுற இடம். அப்போது நோய் நொடியிலிருந்து கூட விடுபட முடியும், போட்டி எதிர்ப்புகள் இருந்து விடுபட முடியும், வழக்குகளில் வெற்றி பெற முடியும். எல்லா விதமான நன்மைகளையும் 9ஆம் இடத்து சனி கடகராசினருக்கு வழங்கப் போகிறார். கடகராசினருக்கு இந்த காலம் பொற்காலம். கண்டிப்பா. இதுல பாத்தீங்கன்னா என்னோட கேள்வி, இப்போ அஷ்டமத்து சனி அப்படின்றது வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருக்கேன், ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காங்க. 7.5 சனி கூட ஓரளவு அப்படியே முட்டி மோதி மேலே வந்துடுறாங்க. ஆனால் அஷ்டமத்து சனியில் சிக்கிக்கிட்டாங்கன்னா சின்ன பின்னம் தான் ஆயிடுறாங்க. ஏன் சனி வந்து அஷ்டமத்து சனி ரொம்ப உக்கிரமாக இருப்பாரா? இந்த 7.5 ஆண்டுகள் இருப்பாருங்க. 7.5 ஆண்டுகள் ஒட்டு மொத்தமாக ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா? 7.5 ஆண்டுகள். ஆமாம். அந்த 7.5 ஆண்டுகளுடைய சங்கடத்தையும் இந்த 8ஆம் இடத்தை சஞ்சரிக்கும் போது ஒட்டுக்காக கொடுத்துருவார். புரியுங்களா? இந்த 8ஆம் இடம் சஞ்சரிக்கின்ற போது தான் 2 விதமான நிலைப்பாடுகளை ஏற்படுத்துவாருங்க. ஒன்று, உங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுத்துவார். உயிருக்கு ஒரு சங்கடம் வருவது போல ஒரு நெருக்கடி ஏற்படுத்துவார். அது உங்களுடைய விதி அப்படி இருந்தால் அது நடக்கும். ஆனால் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பயப்பட அவசியம் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் அவமானப்படக்கூடிய அளவிற்கு, தலைக்குனிவு ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஞானிகளாக இருந்திருப்பாங்க. அவங்க அவமானப்பட்டு ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டி நாட்டை விட்டே ஓடி போயிருப்பாங்க. இது போல அவமானங்களையும் அந்த அஷ்டம சனி கொடுக்கும். அந்த கடினமான நெருக்கடிகளை அஷ்டம சனி கொடுக்கும். கண்டிப்பாக பெரிய விடுதலை கடகராசி. ராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி ஆரம்பிக்க போகுது. அஷ்டமத்து சனினாலே இப்போ நீங்கள் பலன்கள் வந்துட்டு கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்குது. ஸோ சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது? சூரியன் இங்கே உச்சமா நீச்சமா? ஏங்க, சிம்ம ராசி அதிபதியே அவர் தானுங்க. அப்படியா? சிம்ம ராசி சூரியன் தான் அதிபதி. புரியுங்களா? சூரியனுடைய ராசி தாங்க சிம்ம ராசி. மேஷத்துக்கும் மேஷத்துக்கு செவ்வாய். புரியுங்களா? சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். முடிஞ்சு போச்சுங்களா? இங்கே என்ன ஆகுதுன்னா, இவர் நட்பா பகையா என்பதை விட சூரியனுக்கு சனி பகை. அது ஒரு பக்கம். நேற்று வரல எங்கே இருந்தாருன்னா கும்பத்தில் 7ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறார். 7 சஞ்சரிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தார். நிறைய சிம்ம ராசிக்காரங்களை பாருங்கள், முதல்ல உடல் ரீதியாக நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். உடல் ரீதியாக மருத்துவ செலவுகள் அதிகபட்சமாக ஏற்பட்டிருக்கும். சொணங்கி படுத்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நிலையான விஷயங்கள் இருந்திருக்காது, ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். இப்போ என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொல்லிட்டேன் கடகராசியை பற்றி. புரியுங்களா? இப்போது நாம் யாரையுமே குறிப்பிட்டு பேச போகிறதில்ல. இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை இந்த கிரகம் இவளுக்கு கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா, அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. முதல்ல 7ஆம் இடத்தில் இருந்ததை விட இப்போது உடல் ரீதியாக அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துவார். நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்துவார், யாராக இருந்தாலும். இப்போது ஏன் இந்த வழிகாட்டுதல் நாம் சொல்கிறோம்னா, இவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். சின்ன நோய் வந்தாலும் டாக்டர்கிட்ட போகணும், அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கணும். இன்னொரு பக்கம் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, 8 வந்துட்டார், சரி நமக்கு உடம்புக்கு கெடுத்துடுவார், இல்லை உயிருக்கு பாதகம் வரும். இந்த எண்ணம் மட்டுமே கூடாது. புரியுங்களா? நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் எதிர்வினையாற்றி உங்களை அவமானப்படுத்திடக்கூடிய நிலையினை கூட இந்த 8ஆம் இடத்து சனி உங்களை ஏற்படுத்துவார். ஒரு பெரிய செல்வாக்காக இருப்பீங்க, ஒரு சின்ன சிக்கலை போய் மாட்டுவீங்க, ஒரு பெரிய அவமானத்தை சந்திப்பீங்க. அதுவே உங்களுக்கு அஷ்டம சனியுடைய பலனாக இருக்கும். உயிருக்கு நிகராக, ஆயுளுக்கு நிகராக இந்த பலன்கள் அந்த ஜாதகரை பாதிக்கும். இதை விட இப்படி வாழறதை விட அப்படி போயிடலாமே ஒரு எண்ணம் வரும். புரியுங்களா? இந்த 2 விதமான பலன்களை ஒவ்வொரு கிரகனும் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த 2 விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒன்று, ஒழுக்கத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், செல்வாக்கில் கவனமாக இருக்கணும், தவறுகள் செய்யக்கூடாது. இந்த 3 விஷயங்களும் செய்தால் நிச்சயமாக அஷ்டம சனி இவர்களை விட்டு வைக்காது, அதற்குரிய சங்கடங்களை உண்டாக்கும். இன்னொரு பக்கம் அஷ்டம சனி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய 3ஆம் பார்வை இவங்க ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ரொம்ப குறிப்பாக பார்க்கணும், கவனமாக பார்க்கணும். முதல்ல அரசு பணியில் இருப்பவர்கள், இல்லை தனியார் நிறுவனம், யாராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகள், பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அத்தனை பேருக்குமே இந்த அஷ்டம சனி காலகட்டம் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், சங்கடத்தை கொடுக்கும். ஏதாகிலும் ஒரு வகையில் நெருக்கடி ஏற்படுத்தி அவருடைய பதவிக்கு
பொறுப்பிற்கு வேலைக்கு நெருக்கடியை உண்டாக்கும், பங்கம் விளைவிக்கும். அதை ஒவ்வொருவரும் கவனம் புரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடம். இந்த வார்த்தைகள் இருக்குது பாருங்கள், ரொம்ப சூடாக வார்த்தையை விட்டுட்டு அந்த வார்த்தையுடைய வினைகள் பார்த்தீங்கன்னா அதாலேயே வந்து பங்கப்படுவாங்க. புரியுங்களா? வார்த்தையால் சங்கடம் உண்டாகும், குடும்பத்திலும் நெருக்கடி இருக்கோ, இல்லை ஒரு சொந்த அரசியல்வாதியாக இருந்தால் கட்சிக்குள் நெருக்கடி ஏற்படும். ரொம்ப அதிகபட்சமான பாதிப்புகள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய 10ஆம் பார்வை 5ஆம் இடத்துல. இப்போ பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், இது பிள்ளைகளுடைய நலனுக்காக செயல்பட வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படும். நீ பார்த்துக்கோ, நான் விளைகிறேன், இப்படி சில விஷயங்கள் நடக்கும். புரியுங்களா? 2வது, இவர்களும் இந்த இளைஞர்களாக இருந்தால் இவர்களுக்கும் காதல் வலையில் போய் சிக்கிக்குவாங்க. அதுவும் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். புரியுங்களா? கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் அஷ்டம சனி காலம். உடல் ரீதியாக ஒழுக்கமாக இருக்க வேண்டிய காலம். இதில் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தர் குழந்தை பருவத்தில் 7.5 சனி வந்துச்சு அப்படின்னா அதனோட தாக்கம் அப்பாவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி 20 வயசுக்குள்ள ஒருத்தர் அஷ்டம சனி வருது அப்படின்னா அதனுடைய தாக்கம் அப்பாவுக்கு இருக்குமா, அந்த மகனுக்கு இருக்குமா? ஒரு ஜாதகருக்கு 20 வயது 12 வயது தாண்டிட்டாவே அந்த ஜாதகரை பாதிச்சிடும். 12 வயசு தாண்டிட்டாவே ஜாதகர் பாதிச்சிடும். ஒரு மாமாங்க முடிஞ்சு போகுது, அந்த குழந்தைக்கு பாதிக்கும். 20 வயது வருகின்ற போது நிச்சயமாக அது குழந்தைக்கு பாதிப்பு வரும். புரியுங்களா? அதுக்கு நெஞ்சுவலி வரலாம், நெஞ்சுவலி வரலாம். புரியுங்களா? உடல் ரீதியாக மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம், ஒரு கண்டம் கூட வரலாம், விபத்துகள் நடக்கலாம். புரியுங்களா? எல்லாமே நடக்கலாம். புரியுங்களா? அப்போ அந்த வயது 20 18 தாண்டி 12 தாண்டி போதும் உங்களுக்கு. கன்னி ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்துல போய் அமர்றாரு, அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது சார்? இப்போது கடந்த காலத்தில் சனி மட்டும்தான் அவங்கள காப்பாற்றிட்டு இருந்தார். 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். பொதுவாக 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது கொஞ்சம் நோயாளியாக இருந்தால் எழுந்து நடமாட முடியும், ஓட முடியும், வெற்றி பெற முடியும். அந்த அளவிற்கு எல்லா விதமான ஒரு பலம் கிடைக்கும். எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். வழக்குகள் இருந்தாலும் வழக்குகள் வெற்றி பெறும். ஒரு நான் தான் ராஜான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு 6ஆம் இடம். ஆனால் 7ஆம் இடம் வருகின்ற போது அவர் அமர்கின்ற இடம், பொதுவாக சனி அமர்கின்ற இடம் அது நட்பு ஸ்தானம். 2 ஒரு ஆண் ஒரு பெண் இணைந்து தான் திருமணத்தை பண்ணுறோம், அதான் நட்பு. புரியுங்களா? 2 உறவுகள், அது ஆண் உறவாக இருக்கலாம், அடுத்தவர் பெண் உறவாக இருக்கலாம். திருமண பந்தத்தில் கணவன் மனைவிக்குள் சில சங்கடங்களை ஏற்படுத்தும். கன்னிராசிக்கு நட்பிற்குள் சில சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்கும். புரியுங்களா? நல்லா பழகிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் விலகி போகலாம். இது பொதுவான விதி. கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து போவது என்பது இவங்க இந்த காலகட்டத்தில் அவசியம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை இவங்க ராசிக்கு வருது. இவருடைய உடல்நிலை மீண்டும் பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புரியுங்களா? ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ சிகிச்சை மிக மிக அவசியமாக இருக்கும் கன்னிராசினருக்கு. இது ஒரு பக்கம். இது கன்னிராசி 7ஆம் இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய 3ஆம் பார்வை 9ஆம் இடத்துல பதியுது, பாக்கியஸ்தானத்தில். நிச்சயமாக ஒரு வேண்டுதல்கள் தேவைப்படும் உங்களுக்கு. தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகள் இருந்தால் ஒரு பெரிய சங்கடங்கள்லேருந்து சமாளிச்சுட்டு வெளியே வர முடியும். நீங்கள் கடந்த காலத்தில் சிம்ம ராசிக்கு நிறையா ஒரு அனுபவம் இருந்திருக்கும், நான் பார்த்துருக்கேன். கோயிலாக போயிருப்பாங்க. புரியுங்களா? கோயிலாக போயிருப்பாங்க. 9ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்போது அந்த தெய்வ அனுகூலம் இருந்தால் நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்கும், பெரிய மனிதனுடைய தொடர்புகள் ஏற்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை 10ஆம் பார்வையை பார்க்குறாரு. கொஞ்சம் வேலைக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, சுகத்தில் ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கனவு காணுவாங்க, இது வேணும் அது வேணும்னு, ஆனால் அனுபவிக்க முடியாது. இதுவெல்லாம் இந்த கன்னிராசினருக்கு 7ஆம் இடத்து சனியினால் உண்டாகிடக்கூடிய பலன்களாக இருக்கும். ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா சனி அந்த வேலை செய்வார். எல்லாரும் சொல்லுவாங்களே குரு பார்வை வந்தால் தானே திருமணம் ஆகும், அந்த பலன் இருக்குது. ஸோ அவங்க எதிர்பார்த்த பொண்ணு ட்ரீம்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது இல்லை. சனி நீங்கள் குருவுடைய பார்வை என்பது வேறு, சனியுடைய பார்வை என்பது வேறு. புரியுங்களா? சனி உங்களை திருமணம் செய்து வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் வினையில் மாட்டிக்கிட்டு அங்கே நீங்கள் அவஸ்தை பண்ணணும். புரியுங்களா? கடந்த கால வினைகளை மாட்டிக்கிட்டு இப்போது குரு பார்வை வருகின்ற போது அமைகின்ற ஒரு பெண் ஒரு ஆண் வாழ்க்கை துணையும் அற்புதமாக இருக்கும். இங்கே என்னென்னா அங்கே போய் நீங்கள் சந்தோஷம் அனுபவிக்கணும், ஒரு வாழ்க்கையை தொடங்கணும், அதனால சங்கடத்தை அனுபவிக்கணும். அப்போ நிச்சயமாக சங்கடம் இருக்கும்.
அது என்னதான் கனவு கன்னியாக இருந்தாலும் சரி, அது சங்கடத்தை ஏற்படுத்தும் உறுதியாக. ஓகே, திருமணத்துல சங்கம் நிச்சயமாக திரும்ப நடக்கும். ஆனால் ஒரு நிம்மதியற்ற நிலை இருக்கு. அங்கே போய் நீ மாட்டிக்கிட்டு வந்து அவஸ்தைப்படு. உன்னை போய் அங்கே மாட்டி வைக்கிறேன், நீ அங்கே போய் அனுபவி. அந்த நிலை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நடக்கும். அவன் கன்னி ராசி தான். அவனை துலாம் ராசிக்கு சனீஸ்வர பகவானுடைய அருள் எப்படி இருக்க போகிறது சார் இந்த சனி பெயர்ச்சியில்? கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விடலாம், புரியுங்களா? ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். அப்பா, நமக்குரிய காலம் வந்தாச்சு, இனிமேல் நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறக்கூடிய காலகட்டம் 6ஆம் இடத்து சனியின் காலகட்டம். அவர் போய் உட்கார இடம் மீனராசியில், குருவுடைய வீட்டில். இவர்களுக்கு பொதுவாக கோச்சார ரீதியாக அது 6ஆம் இடம். அது ருண ரோக சத்துருஸ்தானம், எதிரிகளை வெற்றி பெறுகின்ற இடம். சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்கின்ற போது தான் உடல் ரீதியாக முதல்ல தெளிவு வருங்க. என்ன தான் நோய் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் சரி, இப்போ அதற்குரிய தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு படத்தை படிக்க இருந்திருக்கலாம், இல்லை நோய் தொடர் நோயாக இருந்திருக்கலாம், அதை தான் வெளியில் வர முடியும். அது மாதிரி சொந்த வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்க, தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, நிறைய முதலீடு போடுறீங்க, காம்படிஷன் வந்துகிட்டே இருக்குது, உங்களை சமாளிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இனி வரும் காலம் இவர்களுக்கு யோக காலமாக இருக்கும். எதிரிகள் எல்லாம் இருந்த இடம் நிறைய போயிடுவான். போட்டியாளர் போகிறா இவர்களை பார்த்து அவர்கள் பயப்படக்கூடிய நிலை ஏற்படும். இவங்க பேர் வழக்குகள் இருந்தால் கூட வழக்குகள் வெற்றியாகும். ஒரு அற்புதமான காலகட்டம் துலாம் ராசினருக்கு இந்த 6ஆம் இடத்து சனியுடைய காலகட்டம். அது ஒரு பக்கம் சனி இருக்கிற இடம், புரியுங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது சில நம்ம மக்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தெளிவாக சொல்கிறேன் நான். ஒரு நிறைய கிடைக்கும்போது என்ன ஒன்று அவங்களுடைய பாதை மாறும். அது பணம் கிடைத்தாலும் சரி, பெண் கிடைத்தாலும் சரி, பொன் கிடைத்தாலும் சரி, அதிகமாக கிடைக்க கிடைக்க இவர்கள் வேறு பாதையில் போக ஆரம்பிப்பாங்க. உன்னை கொடுத்து உன்னை மாட்ட வைக்கிறேன்னு சொல்கிற மாதிரி சனி 6ஆம் இடத்துல போய் உட்காந்து உன்னை எதிரி போகிற காலி பண்ணிட்டாரு, மைதானம் காலியாக இருக்குது, நீ தான் அங்கே கிங்கு. அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் படம் 8ஆம் இடத்துக்கு. என்ன நோய் நொடி கிடையாதுங்க, நோய் நொடி சித்திடுவார். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். அப்போ என்ன பண்ணுவார்? செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் இங்கே கை வைப்பார். நீ ஒழுக்கம் தவறினால் நீ தலை குனிய வேண்டிய நிலை ஏற்படும். ஒழுக்கமானவர்களுக்கு இப்போது வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா கலப்படம் இருக்கும், அதிகாரின்னு பார்த்தா லஞ்சம்னு ஒன்று வரும். இவர்களுக்கெல்லாம் சோதனை காலமாக இருக்கும். சுய ஒழுக்கம் இருந்தால் நேர்மையாக செயல்பட்டால் அது 8ஆம் இடம் பலவீனமாகும். இல்லை என்றால் நீங்கள் அந்த சுழலில் போய் மாட்டுக்குவீங்க, பார்த்தீங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம், 7ஆம் பார்வை உங்கள் ராசி 12ஆம் இடத்துல. இப்போ விரைய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு குடும்பத்துக்காக நீ இடம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், சுபகாரியங்கள் நடத்தலாம், இப்படி செலவுகள் ஏற்படும். இது இயல்பானது, புரியுங்களா? இன்னும் 12ஆம் இடத்தை பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மருத்துவ செலவை மட்டும்தான் பார்க்குறாங்க. மருத்துவ செலவு மட்டுமே கிடையாது, எல்லா செலவுகளும் அடக்கும். இன்னொரு விஷயம், 6ஆம் இடத்தை உட்காந்துட்டாரு, 10ஆம் பார்வை 3ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போது தைரியமாக, துணிச்சலாக, வேகமாக, தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு லாபத்தை அடையக்கூடிய நிலையும் துலாம் ராசினருக்கு இந்த 7.5 சனி காலம் இருக்கும். பொதுவாக 3ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு. இந்த தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல், ஒரு பக்கம் வரவு, எதிரி இல்லை, இதுதான் உங்களுக்கு என்ன பண்ணும்? 8ஆம் இடத்துல போய் மாட்டோம். ரொம்ப யோகமான காலகட்டங்க. இவங்க கொஞ்சம் நியாயமாக, நேர்மையாக, ஒழுக்கமாக இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டால் இவர்களை மிகப்பெரிய வெற்றியாளர். இவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம்லாம் இருக்கா? என்னன்னா இவர்களுக்கு இந்த நேரம் இல்லை, இது சனியை வச்சு சொல்ல முடியாது, புரியுங்களா? சனியினால நிச்சயமாக இவர்களுக்கு, ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார், 12 சனி பார்க்குறார், புரியுங்களா? அப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது மற்றவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, இப்போ திருமணமானவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்க போகுது சார்? சந்தோஷமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, நிச்சயம் சந்தோஷம். அதை சொல்லுன்னா இவர்களுக்கு ஏற்ற முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு, தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடல் நலிவு போச்சுனாவே எல்லா தெம்பும் உடம்புக்குள்ள வந்துடும். அப்போ மனத்தெளிவு வந்துடும், ஆசைகள் வந்துடும். 6ஆம் இடம் என்பது சந்தோஷத்தையும் குறிக்கின்ற இடம். இவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், அதில் எந்த குறைபாடும் இல்லை. வேறு எல்லை தாண்டி போகின்ற நிலை கூட ஏற்படும். அதான் சொல்கிறேன் நான், அதில் தான் ஜாகிரதையாக இருக்கணும். இவங்க புகழ் அந்தஸ்துக்கு குந்தம் வருவது என்னென்னா எல்லை தாண்டி போகின்ற போது இவர் நெருக்கடி வரும். ஸோ ஒழுக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். சனீஸ்வர பகவான்கிட்ட ஒழுக்கம் தவறினீங்கன்னா உங்களை வச்சு செஞ்சுடுவார், புரியுங்களா? என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் நான், பல பேருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கேன், புரியுங்களா? அவருடைய ஜாதகத்தில் நீங்கள் ஒழுக்கமாக இருந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க, நேர்மையாக இருந்தால் ஜெயிப்பீங்க, தவறு செய்தால் நிச்சயமாக தண்டனை உண்டு.
விருச்சக ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது சார்? இங்க சூரிய பகவான் உச்சமா நீச்சமா? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு தெரிஞ்சுக்கிறது. இல்லை, விருட்சத்தில் சூரிய பகவான் நீச்சம் கிடையாது, உச்சம் கிடையாது. மீடியமா புரியுங்களா? இருக்காரு. அவர் பகையாயிடுவார் இந்த வீட்டில், ம். அங்கே உச்சமாவார். ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசிக்குள்ள தான் உச்சமாகும். ஓ, சரி. ஒரு எந்த கிரகமாக இருந்தாலும் சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாவார், ம். சனி வந்து துலாத்தில் உச்சமாவார். ம். நீங்கள் மகர ராசி கும்பராசி எப்படியோ அதே போல தான் துலாம் ராசி சனி பகவானை பொறுத்த வரலாம். புரியுதுங்களா? இப்போ விருட்சிக ராசின்னு வருகின்ற போது என்ன ஆகுன்னா, இத்தனை நாளும் படாத கஷ்டம் பட்டுட்டாங்க. நான் முதல்ல ஒரு தெளிவாக சொன்னேன், ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பேசாதீங்க, வேறு சில கிரகத்தையும் பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற போது இப்போ 7ஆம் இடத்துல குரு இருக்கார், காப்பாற்றிட்டு இருக்கார். இப்போ நம்ம பேசும்போது அவர் வக்ரமாக இருக்கார். ஆனால் 7ஆம் இடத்து குரு அவர் காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஒரு ஜாதகனுக்கு வேண்டிய ஆயுள் காலம் வரையில் வேண்டிய அடிப்படை வசதிகளை ஒவ்வொரு கிரகங்களும் ஏதாகிலும் ஒரு வகையில் செய்து கொடுத்துட்ருக்கோம். நாம் அதையும் மீறி என்ன பண்ணுவோம்னா, நம்ம அந்த பிள்ளைக்கு சொத்து வாங்கணும், இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் கட்டணும், இங்கே பெரிய பங்களா வாங்கணும், நம்முடைய தகுதிக்கு தாண்டி நிறைய யோசிப்போம். நமக்கு இறைவன் இது தான் கொடுத்துருக்கான், இந்த அளவீடு தான் கொடுத்துருக்கான், அந்த அளவீட்டை தாண்டி நம்ம யோசிப்போம். புரியுங்களா? அந்த அளவீட்டை தாண்டி யோசிக்கும் போது தான் அங்கே போய் சிக்கலில் மாட்டிக்குவாங்க. அது நிறைவேறாமல் போகும். உனக்கு கொடுக்க வேண்டியதை கிரகங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அது நீ பெற்ற பிள்ளையாக இருக்கட்டும், உன்னுடைய தந்தையாகட்டும், தாயாகட்டும், சகோதர சகோதரியாகட்டும், அவர்களுக்கு வேண்டியதை அந்த கிரகங்கள் கொடுத்து கொண்டு இருக்கும். நீ என்ன பண்ணுவோன்னா, நான் அவரை போய் தூக்கி நிப்பாட்ட போகிறேன், நான் இவரை உயர்த்த போகிறேன், அது உன்னால் முடியக்கூடிய காரியம் அல்ல. அதை நீ புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட ஜாதகம், தனிப்பட்ட விதி, அவர்கள் இதைத்தான் செய்ய முடியும், அவர் வாழ்க்கை எப்படியோ கடந்து போகணும். இப்படி பார்க்கின்ற போது கடந்த சனி பயிற்சி 4ஆம் இடத்தில் சனி பெயர்ந்தார் விருச்சிக ராசிக்கு. சரி, 4ஆம் இடத்துல இருந்துட்டு போகணும், தப்பு இல்லை. எப்படி சுகஸ்தானம், கொஞ்சம் தாய் நலம் கெடலாம், இவங்க ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க, பணத்தை தேடி ஓடிட்டு இருப்பாங்க, பொழப்பை தேடி ஓடிட்டே இருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி 10ஆம் பார்வை ராசிக்கு வந்துச்சு. இப்போ 2.5 ஆண்டுகளாக ஒரு நரக வேதனையை அனுபவித்த ராசி விருச்சிக ராசி. எப்போ சனி பார்வை நேராக ராசிக்கு வருதோ, சனி இருந்துடலாங்க ராசிக்குள்ளே, ஆனால் பார்க்கும்போது தான் அது அதிகபட்சமான நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். எவ்வளவோ வினைகள் இருக்கிறதோ அந்த வினை பூரா அனுபவிச்சாகணும். அப்படிங்களா? இன்னொரு பக்கம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படி பார்க்கின்ற போது அதே சனி 4ஆம் இடத்து சனி 3ஆம் பார்வையை இவருடைய ராசிநாதனான செவ்வாயுடைய ராசியான மேஷத்திற்கு வழங்கினார். அந்த மேஷம் என்பது விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடம். என்னதான் பிரச்சனை வருது, உடம்புல நலிவு இருக்குது, பணம் கிடைக்கல, போராட்டமாக இருக்குது, ஒரு சட்ட சிக்கல்கள் வருது, என்ன வந்தாலும் மீண்டு வரக்கூடிய இடத்தை 3ஆம் பார்வையால் சனி இவளுக்கு வழங்கினார். வந்துட்டு இருந்துச்சு. அப்படிங்களா? எல்லா நலன்களும் இவருக்கு கிடைச்சது. தொழிலில் கூட கொஞ்சம் மந்தமாக இருந்திருக்கும். இப்போது 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்துக்கு போவது என்பது மிகப்பெரிய யோகம் விருச்சிக ராசி. அர்த்தாஷ்டம சனி முடியுது இவங்களுக்கு. புரியுங்களா? 4ஆம் இடத்தை விட்டு நகர்றது நல்லது. சரி, 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடம் என்ன? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், இடம் தெரிஞ்சது. அதுக்கு மேலே காதலுக்குரிய இடமும் அதுதான். சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் இப்போ காதல் வரும், பெரியவங்களாக இருந்தால் அது வேறு மாதிரி காதல் வரும். அது காதல்னு சொல்ல முடியாது. புரியுங்களா? அது நம்ம அப்படி சொல்ல வேண்டாம். சரி, சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு சில கடமைகளை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அந்த கடமைகளை இப்போ செய்ய முடியும். பூர்வீக சொத்துக்களை வந்து ஒன்று டிஸ்போஸ் பண்ண முடியும், இல்லை அதை வச்சு அதை அனுபவிக்க முடியும். இந்த நிலைமையெல்லாம் இருக்குது. இந்த 5ஆம் இடத்து சனி என்பது விருச்சிக ராசினை பொறுத்தவரையிலும் ஒரு யோக சனி தான். என்னை பொறுத்த கடந்த கால நெருக்கடிகளை பார்க்கின்ற போது, இப்போ இல்லை, கடந்த கால நெருக்கடிக்கு இந்த 5ஆம் இடத்து சனி யோக சனி. புரியுங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போது அவருடைய 3ஆம் பார்வை இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு. கொஞ்சம் நண்பர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகணும். ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், 5ஆம் இடம் காதல் ஸ்தானம் சொல்லியிருக்கேன். புரியுங்களா? இப்போ 7ஆம் இடம் நட்பு ஸ்தானம். 7ஆம் இடத்தை பார்க்குற சனி சில பேர் போய் அதில் போய் அந்த வலையில் கூட இளைஞர்கள் மாட்டிக்கலாம், இல்லை நல்ல நண்பர்களாக இருந்திருக்கலாம், பழகி வந்திருக்கலாம், அவர்களுக்குள் மனக்கருத்து ஏற்படலாம், இல்லை வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் நீங்கள் செய்கிற தவறினால் குடும்பத்தில் ஒரு குழப்பம் ஏற்படலாம். இது ஒரு நிலைமை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம். ஒரு நல்ல பெரிய மூச்சு விடலாம், இவங்க நிம்மதி மூச்சு விடலாம். 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால்
தடைப்பட்டிருந்த வருமானம், தடைப்பட்டிருந்த பணம், எதிர்பார்த்த பணம் எல்லாமே கைக்கு இப்போ வரும். இந்த 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் பண குறை என்பது இவர்களுக்கு இருக்கவே இருக்காது, சந்தோஷ குறை என்பது இருக்கவே இருக்காது, நிம்மதியாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும், எல்லாமே ஓகே. இன்னொரு பக்கம் 10ஆம் பார்வை 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்குது. பணத்தை கொடுக்குறேன், பார்த்து செலவு பண்ணிக்கோ, கொஞ்சம் நீ பார்த்து செலவு பண்ணலன்னா அதை ஒன்று விரயமாக்கிடுவேன், அப்போ குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கிடுவேன். அப்போது பணம் 11ஆம் இடத்தை பார்க்க பணம் வரும், 7ஆம் இடத்தை பார்க்கின்ற போது வேற ஒரு நட்பு வரும், 5ஆம் இடத்துல வேற ஒன்று வரும். இங்கே 2ஆம் இடத்தை பார்க்கின்ற போது குடும்பத்தில் நான் குழப்பத்தை உண்டாக்குவேன், நீ கொடுத்த பணத்தை செலவு பண்ண வைப்பேன். இதையெல்லாம் இந்த சூழ்நிலைகள் விருச்சிக ராசினருக்கு இருக்குது. அப்போது கண்ணியமாக, திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம்தான், கண்ணியமாக, ஒழுக்கமாக, நேர்மையாக இருந்து விட்டால் எந்த பிரச்சனையும் எதுவும் பண்ணாது. தனுசு ராசி இவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? சனி எந்த இடத்துல அமரப் போகிறார்? இப்போது இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நிறையா தனுசு ராசிக்காரங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க, என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க இருக்காங்க, பயந்துட்டு இருக்காங்க. சார் இப்போ தான் 7 சனி வந்துட்டு போச்சு, இப்போ 3ஆம் இடத்து சனி வந்தார், கொஞ்சம் நல்லா இருக்கிறோம், அதுக்குள்ளே போய் 4ஆம் இடத்து சனின்னு சொல்கிறீங்க, அர்த்தாஷ்டம சனி வருது சொல்கிறீங்க, என்னதான் சார் எங்கள் நிலமனு புலம்பிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? பொதுவாக ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெளிவாக சொல்லிடுறேன். சனி என்ன பண்ணுவார்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய கெடுதலாம் பண்ண மாட்டார். நீ என்ன வேலைகள் செய்தாய் அதுக்கு ஒரு கூலி அவர் கொடுப்பார். அப்போ புரிஞ்சுக்கணும், என்ன நீ கர்ம வினையை வாங்கிட்டு இருக்கியோ அதுக்கு ஒரு கூலி தான் கொடுப்பார். அப்போ ஒவ்வொரு மனிதரும் நேர்மையாக இருந்து விட்டால் அவரை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகம் தான். சரி, அங்கே போயிடுவோம். இப்போ 4ஆம் இடத்துக்கு போகிறாரு, அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்க போகிறார். 4ஆம் இடம் என்ன சொல்லுவோம்? சுகஸ்தானம், மாதுஸ்தானம். அப்போது சுகத்தை அடையக்கூடிய இடம் அதுதான், தாயுடைய நலனை தெரிந்து கொள்ளக்கூடிய இடம் அதுதான். ஒன்று, முதலில் தாயாருடைய உடல்நிலையில் சில சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை தாயாருக்கும் உங்களுக்கும், தாய் வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கடியினை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 2 விஷயத்தை சொல்லலாம். ஒன்று, சந்தோஷத்தை அடைய முடியாத நிலை, இன்னொன்று அதிகபட்சமாக சந்தோஷத்தை தேடி சந்தோஷத்தை அடைந்து சங்கடப்படுகிற நிலை. இந்த 2 நிலையும் ஏற்படும். இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது. புரியுங்களா? அப்போ ஒரு நலிவினை அதன் காரணமாகவும் கொடுப்பார். சுகஸ்தானத்தில் நீங்கள் சந்தோஷம் போய் தேடி போயிட்டு சந்தோஷம் அடைஞ்சி அதனால் நலிவினை அடையக்கூடிய நிலை ஏற்படும். இதையும் புரிஞ்சுக்கணும். சரி, இது பொதுவாக சஞ்சார நிலை. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனம் படிக்கணும். ரொம்ப 4ஆம் இடத்துக்கு போகிறாரு, ரொம்ப கவனம் படிக்கணும் பொது தேர்வுக்கு. அடுத்து அவருடைய பார்வை 3ஆம் பார்வை பார்த்திங்கன்னா இவங்க ராசிக்கு 6ஆம் இடம். 4ஆம் இடத்துக்கு போயிட்டார், ஓகே, முதல்ல விஷயம் சொன்னது தான். 4ஆம் இடத்துக்கு போயிட்டார், ஓகே, ஆனால் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது இவங்களுக்கு ஒரு தெம்பு, தைரியம், தன்னம்பிக்கை, எதிர்பார்த்த சந்தோஷத்தை. நான் சந்தோஷம் போது நிறைய விதிமுறை இருக்குங்க. ஒருத்தர் சாமியார் அவருடைய புகழுக்காக சந்தோஷப்படுவார், ஒரு அரசியல்வாதி பதவிக்காக சந்தோஷப்படுவார், இன்னொருத்தர் பணத்துக்காக சந்தோஷப்படுவாங்க, இன்னொருத்தர் சில பேர் பார்த்தீங்கன்னா வேறு விஷயம் சந்தோஷப்படுவாங்க, இன்னொருத்தர் நிலத்துக்காக சந்தோஷப்படுவாங்க. இவர்கள் எந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்து இருக்கின்றார்களோ அந்த சந்தோஷத்தை இவர்கள் இந்த காலகட்டத்தில் அடைய முடியும். அது மட்டுமல்ல, இவங்க ஒரு வேலையில் இருக்கலாம், பின்னாடி மறைமுகமாக யாராவது சதி பண்ணியிருக்கலாம், இல்லை பெட்டிஷன் போட்டிருக்கலாம், அதெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது. ஒரு தொழில் பண்ணிட்டு வரலாம், வியாபாரம் பண்ணிட்டு வரலாம், போட்டிகள் இருக்கும், அந்த போட்டிகளுக்கு இனிமேல் இடம் கிடையாது. இவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். இப்போ அதில் சாதிச்சிடுவாங்க இவங்க. தனுசு ராசிக்காரங்க சாதித்திடக்கூடிய காலகட்டம் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய தொழிலில் கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார், 7ஆம் பார்வையை. அப்போ எந்த தொழில் செய்தாலும் சரி, இல்லை அலுவலக பணியில் இருந்தாலும் சரி, அரசு பணி இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேர்மையாக இருப்பது, அந்த நேரத்துக்கு வேலைக்கு போகிறது, வேலை செய்யறது, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொன்று, அவருடைய 10ஆம் பார்வை ஜென்ம ராசிக்கு. ஒரு பக்கம் பார்த்தா நோய் நொடி கிடையாது, எதிர்ப்பு கிடையாது, வழக்கு கிடையாது, எல்லாமே யோகம். ஆனால் அவருடைய பார்வை ஒரு ராசிக்கு. உடலில் ஏதாவது சங்கடத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஒன்று, சந்தோஷத்தில் முதல்ல கை வச்சிருக்காரு, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப நலிவு உடலில் ஏற்படும். அப்போ செயல்பாடுகளில் சரியாக இருந்து விட்டால் இந்த நலிவு உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்காது. புரியுங்களா? சொல்லுங்கள்.
ஸோ இவங்களுடைய பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்றமாக இருக்குமா? ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம சனியில் நடக்கக்கூடிய பாதி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அஷ்டம சனி அப்படின்னாலுமே இந்த பொருளாதாரத்தில் தான் முதல் அடியே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க. என்னென்னா இங்கே என்ன சொல்கிறேன்னா, இவர்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை கை வைக்கல சனி பகவான். தொழிலை ஒழுங்காக செய்ய நான் உன்னை நல்லபடியாக வச்சுருக்கிறேன். ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்த்துறாரு. ஓகே. புரியுங்களா? 4ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார். நீங்கள் வருமானத்திற்கு குறைவன்பு நிச்சயமாக இருக்காது. இந்த வருமானம் ஒருவருக்கு அதிகமாக இருக்கும்போது தான் அந்த மனிதனுடைய பாதை மாறல. புரிஞ்சுங்க, பேசிக் இதுதான். கையில் பணம் இல்லாத சன்னியாசிங்க. புரியுங்களா? பணம் இல்லாதவரை ஒழுக்கமாக இருப்பான். பணம் வந்துட்டால் தான் அத்தனை தப்பும் பண்ணுவான். புரியுங்களா? இவர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு பண வரவு உண்டு. புரியுங்களா? உடலில் ஒரு தெம்பு இருக்கும், தைரியம் இருக்கும். அப்படி ஓடி 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 என்னன்னா இவங்களை கெடுத்துக்குவாங்க. இதுதான் அர்த்தாஷ்டம் சரி. புரியுதுங்களா? இவள் செய்கின்ற வினைகள் இல்லை தவறுகள், அது சில பேர் மது கடிமாவலாம், சில பேர் மாது கடிமாவலாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. புரியுங்களா? இதையெல்லாம் செய்ய வைத்து உடல் நலிவு இவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு பேசிக்காக. பணத்துக்கு குறை கிடையாது. ஓகே. பணம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஒழுக்கத்தில் கட்டுப்பாடாக இருந்தால் நல்லபடியாக இருக்கலாம். ஒழுக்கம் தவறினால் இவர்களுக்கு சங்கடங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. மகரம் ராசி பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய ஆட்சி வீடு. ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு 7.5 எல்லாம் முடிஞ்சிருக்குது, அப்பாடான்னு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கான பலன்கள் சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லி ஆகணும். இது உங்களுடைய வீடாக இருந்தாலும் சனி பகவானை பொறுத்தவரை எப்படின்னா, என் ராசியில் தான் நீ பிறந்திருக்கிற, ஆனால் மற்றவங்களாம் ஒழுங்குபடுத்திடுவேன், நீ முதல்ல ஒழுக்கமாரு. நீ ஒழுக்கமாக இல்லைன்னா உன்னை தீர்த்து கட்டிடுவேன். எப்படி? நான் சனியுடைய வீட்டில் பிறந்துட்டேன், சனியுடைய ஆதிக்கம் எனக்கு இருக்குது, அந்த திமிர் மட்டும் வரவே கூடாது யாருக்கும். புரியுங்களா? சனி வந்து கொடுப்பாருங்க. சனி மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது. புரியுங்களா? சனியை கொடுப்பார், ஆனால் ஒழுக்கமானவர்களுக்கு கொடுப்பார். நீ நேர்மையாக செயல்படுகின்ற போது நல்லதை கொடுப்பார். மகர ராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடு. புரியுங்களா? மகர ராசியில் பிறந்த அனைவருமே திறமைசாலியாக இருப்பாங்க, ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க. புரியுங்களா? நினைச்சதை சாதிச்சே ஆகணும், அதில் உறுதியாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு அழுத்தமானவர், அவர் மந்தகாரகன், நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்திடக்கூடிய சக்தி படைத்தவர் மகராசி. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா பாத சனியாக இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம். முதல் சுற்று முடிஞ்சது, இப்போது 3ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 7.5 சனியுடைய காலகட்டம் முழுமையாக நிறைவு பெற்று 3ஆம் இடமான சகாயஸ்தானம், முயற்சி ஸ்தானத்திற்கு சனி பகவான் போகிறார். இது இவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைக்குரிய காலகட்டமாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன துரும்பாக இருந்தாலும் சரிங்க, கையில் எடுத்தாங்கன்னா ஜெயிச்சிடுவாங்க. இப்போ உங்களை ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறேன். எதுக்கு ஓட்டப்பந்தயம்னா, எவ்வளோ தூரம் நீங்கள் ஓடுறீங்களோ அந்த இடம் பூரா உங்களுக்கு சொந்தம். புரியுங்களா? அப்போது நல்ல நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு. எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு லாபத்தை கொடுக்க போகிறேன். எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்க போகிறேன். அப்போ முயற்சியும் உழைப்பும் உங்களிடம் இருக்குது. அதற்கேற்ற லாபம் இப்பொழுது 3ஆம் இடத்தை சனி கொடுப்பார். தடைகளை எல்லாம் உடைத்து முயற்சிகளை வெற்றியாக்கி நினைப்பதை சாதித்து கொள்ளக்கூடிய சக்தியினை, திறமையினை, யோகத்தினை 3ஆம் இடத்தை சனி கொடுப்பார். இது வந்து பொதுவான விதி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வைக்குரிய இடம், தைரியம் வந்துடுச்சு, துணிச்சல் வந்தாச்சு, எடுக்கிற காரியெல்லாம் வெற்றி. நான் வந்து 3ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்ப்பேன், உன் பிள்ளைங்களுக்கு ஏதாவது நான் சோதனை வைப்பேன், இல்லை உன் பூர்வீக சொத்தில் ஏதாவது சோதனை வைப்பேன், இல்லை நீ அப்படி இருந்தேன்னு வச்சுக்கோ உனக்கு காதலை கொடுப்பேன், நீ அங்கே போய் மாட்டிக்கிட்டு சங்கடப்படு. புரியுதுங்களா? எல்லாமே எப்படின்னா ஒரு வட்டம் தான் அது. 5ஆம் இடத்தை பார்க்குறார். அடுத்து ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை 9ஆம் இடத்துக்கு. இவ்வளோலாம் இருக்குது, அப்பா நீ தான் என்னை காப்பாற்றணும், நான் உன் அடியில் வந்து விழுந்துட்டேன், என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு பெரிய மனிதனுடைய காலடியில் போய் விழுகின்ற நிலையும், தெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நிலையினையும், வழிபாட்டில் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நிலையினையும் இந்த 9ஆம் இடத்தை பார்க்கின்ற போது இந்த மகர ராசினருக்கு சனி பகவான் கொடுப்பார். அப்போது ஆலய வழிபாடு என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம், 10ஆம் பார்வை, அது 12ஆம் இடத்துக்கு. 12ஆம் இடம் விரயஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா, அயன சயன ஸ்தானமும் அதுதான், படுக்கையறை. புரியுங்களா? அப்போது 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ எந்த அளவிற்கு இவர்கள் நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு 3ஆம் இடத்து சனி யோக பலனை கொடுப்பார். இது அடிப்படை, இது புரிஞ்சுக்கணும். நம்ம 3ஆம் இடத்து சனி எல்லாம் கொடுக்க போகிறாரு. இப்போ பணம் வரப்போகுது.
செல்வாக்கு அதிகரிக்க போகுது. அந்த எண்ணத்தோட அந்த நிலையோட இவர் தவறு செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அங்கே சங்கடத்தை உண்டாக்கிடுவார். அப்போ இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது, புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஜெயிக்கணும். கும்பராசி அவங்க சனியினுடைய இறுதி கட்டத்தில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது சார்? என்ன மாதிரியான பலன்கள் மாறுபடும்? இப்போ ஜென்ம சனியை விட பாத சனி என்பது யோகமான பலன்களை கொடுத்துடக்கூடியது. இந்த கேட்டிங்க இல்லையா, ஒரு 7.5 ஆண்டு காலகட்டம், முதல் 5 ஆண்டு தான் அதிகபட்சமான சங்கடங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே வருவார். அவர் வெளியில் உங்களை விட்டு போகும்போது என்ன பண்ணுவார்னா, இப்போ பாருங்கள் மகர ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க 7 சனி பாத சனியில். இப்போ கும்பராசி பாத சனி. அவர் வெளியில் போகும்போது கடைசி காலகட்டம் இல்லைங்களா, அது 3வது காலகட்டம். வெளியில் போகும்போது இவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள், ஒரு இடம் வாங்க நினச்சிருப்பாங்க, இடம் வாங்க முடியும். பெருசாக வீடு கட்டணும் ஆசைப்பட்டபடி நினச்சிருப்பாங்க, வீடு கட்ட முடியும். வாகனம் வாங்க நினச்சிருப்பாங்க, வாகனம் வாங்க முடியும். இது ஒரு பக்கம் யோகம். அவர் இப்போ 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது குடும்பத்தில் கூட கொஞ்சம் நிம்மதி இருக்கும், கொஞ்சம் பணப்புழக்கம் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். இது பாத சனி என்பது ஒரு யோக சனி தான் என்னுடைய பார்வையில். பல பேருடைய வாழ்க்கையில் இந்த 7.5 சனியுடைய கடைசி காலகட்டம் யோகத்தை தான் கொடுத்துருக்கு, பாதகத்தை கொடுக்கல. இவர் பெரிய விடுதலை கிடச்சிருக்கு அவங்களுக்கு. ஜென்ம சனி ஒரு அழுத்தம், அந்த அழுத்தம் உங்களை விட்டு விலகுது. புரியுங்களா? நல்ல நேரம் தான் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவங்க பார்வை, சனி பகவானுடைய பார்வை, அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறார். இவருடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அது சுகஸ்தானம், மாதஸ்தானம். நிச்சயமாக தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலை கவனமாக இருக்கணும். இவர்கள் சந்தோஷத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போது எல்லாமே கிடைக்கும், சந்தோஷத்திற்குரிய வாய்ப்புகள் எல்லாமே அமையும். ஆனால் அதை எடுத்துக்கும் போது ஒரு மருந்து சாப்பிட்றோம், அந்த மருந்து அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஒன்றா உடம்பு கட்டுடும் இல்லையா, அது போன்ற ஒரு நிலை இவங்களுக்கு இருக்குது இப்போ. அப்போ எதுவாக இருந்தாலும் அளவோடு, புரியுங்களா, கொஞ்சம் நியாயமாக நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கணும். 4ஆம் இடத்தை சரி பார்க்கறதால. இன்னொரு பார்வை 8ஆம் இடத்தை சரி பார்க்குறார். விடுதலை காலம் 8ஆம் இடம் சனி பார்க்குறாரு, அது அஷ்டமஸ்தானம். இவருடைய செல்வாக்கையும் புகழையும் அந்தஸ்தையும் மறைத்திடக்கூடிய நிலை கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடலில் தான் பிரச்சனை வரணும் இல்லை, உடலில் மட்டுமே பிரச்சனை வராது. அப்படிங்களா? ஒன்று செல்வாக்கு அந்தஸ்து கூட குந்தகம் வரக்கூடிய, அந்தாலும் அவன் அப்படிப்பட்டவையா, அவன் அந்த தப்பு பண்ணிட்டாயா, ஒரு மீடியாவில் அடிப்படுற அளவுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம், அப்படி 10ஆம் பார்வை இவங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு. பணம் வந்துகிட்டே இருக்கும். எதில் கஷ்டம்னா, பணம் வரும்போது தான் மனுஷன் தப்பு பண்ணுவான். இந்த 2ஆம் இடத்து சனி பணத்தை கொடுத்துட்டே இருப்பார். 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொட்டதெல்லாம் பொண்ணு தான். புரியுங்களா? அது குறைவு இருக்காது, பண வரவு இருக்குது, மன சந்தோஷம் இருக்குது. இங்கே சில சிக்கல்கள் இவங்களே ஏற்படுத்திக்குவாங்க. பணம் தாங்க மனுஷனுக்கு அடிப்படை பிரச்சனை, பணம் தான், பதவி தான். 11ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் இவர் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறாரு. கொஞ்சம் கௌரவமாக ஒழுக்கமாக இருந்து விட்டால் இவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். ஸோ மீன ராசிக்கு இப்போ ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கான அந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது சார்? இப்போது விரைய சனியுடைய காலகட்டம் முடிஞ்சு போச்சு. 12ஆம் இடம். சில பேருக்கு உடல் ரீதியாக செலவு ஏற்பட்டிருக்கும், மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும். சிலர் சந்தோஷத்தை தேடி போய் தவறான பாதையில் போயிட்டு கொஞ்சம் சங்கடத்தை சந்திச்சிருக்கலாம். ஏன்னா அயன சயனசானும் அதுதான். தேவையற்ற கொஞ்சம் விமர்சனங்களுக்கும் ஆளாகியிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ள சனி வராரு. நீங்கள் அதான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. சனி எப்பொழுதுமே இருக்கின்ற இடத்துக்கு மிகப்பெரிய கெடுதலாம் செய்ய மாட்டாருங்க. அவர் பார்க்கின்ற இடங்களுக்கு தான் பாதகத்தை ஏற்படுத்துவார். புரியுங்களா? அவர் சஞ்சரிக்கின்ற ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தீங்கன்னா 2 விதமான பலன்களை கொடுப்பார். எல்லா கிரகமும் உயிர் ஒரு விஷயம் இருக்குது, பொருள் ஒன்று இருக்குது. புரியுங்களா? 2 விதமான பலன்கள் எல்லா கிரகங்களுமே கொடுத்துடக்கூடியவங்க தான். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிப்பவர் பார்த்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் ஒழுக்கமாக வச்சிருக்கணும்னு ஆசைப்படுவார். உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துகின்ற நிலையினை ஏற்படுத்துவார். திருமண பந்தத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். திருமணம் ஆகாமல் இருக்கீங்க, இல்லை திருமண வாழ்க்கை முறிவு ஏற்பட்டு போச்சு, அடுத்து ஒரு திருமணம் நடக்கணும், இதற்குரிய வாய்ப்பெல்லாம் ஜென்ம சனி நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதிர்பார்ப்புடைய ஈர்ப்புக்குள்ளே மாட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு காரணம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு விஷயம் இருக்கா, அவர் பார்க்கின்ற இடம் 7ஆம் இடம். ஜென்மத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவர் பார்க்கின்ற இடம் 7ஆம் இடம். அதுதான் நட்பு ஸ்தானம், களத்திரஸ்தானம். புரியுங்களா? நட்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது அந்த வேலை. இப்போ மீனராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் இப்போ திருமண காலகட்டம் இருக்கும். ஆனால் ஒரு விஷயந்தான், எப்பொழுதெல்லாம் சனியுடைய பார்வையோடு திருமணம் நடைபெறுகிறதோ
அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட சங்கடங்களை அதிகமாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்ச உடனே சந்தோஷமாக இருக்கும், மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு இரவு போக அப்படியே அங்கேயே ஒரு போராட்டம் நடக்கும். அப்போ உன்னை ஒரு சிக்கலை பாட்டை வச்சு உன்னுடைய சந்தோஷத்தை நான் கெடுக்கிறோம் பாரு, அதை செய்வார் சனி பகவான். நீ கடந்த பிறவியில் யாரை ஏமாத்தினியோ என்ன பண்ணியோ அதற்குரிய தண்டனையை இந்த பிறகு உனக்கு கொடுக்குறேன். போன பிறவியில் யாராவது காதலிச்சு ஏமாத்திருப்ப நீ, இப்போ நீ ஏமாறணும், அந்த வழியை நான் கொடுக்குறேன். இதையெல்லாம் சனி கணக்கு நோட்டு வச்சு வேலையை பார்க்குறவர், புரியுதுங்களா? அப்போ 7ஆம் இடத்துல வாழ்க்கை துணையை முடிஞ்சவரையும் அனுசரித்து போகணும். இன்னொன்று, வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். ஒன்று புதிய நட்புகளை கொடுக்கலாம், வாழ்க்கை துணையை ஏற்படுத்தலாம், புரியுங்களா? இருக்கின்ற வாழ்க்கை துணைக்கும் ஏதோ பாதகத்தை உண்டாக்கலாம் இந்த 7ஆம் இடத்து பார்வை. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 3ஆம் பார்வை 3ஆம் இடத்தையே பார்க்குது. இன்னொன்று ஒரு அசட்டுத்தனமான ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா, 3ஆம் இடத்தை பார்க்கின்ற போது தைரியம், தன்னம்பிக்கை, நான் வச்சது தான் சட்டம், நான் சொல்கிறத நீ கேட்கணும், நீ யாரவனே இருந்துட்டு போ, கணவனாக இரு, மனைவியாக இரு, யாரோனே இரு, நான் என்ன சொல்கிறேன் அதை நீ கேட்குற மாதிரி தான் இரு, இல்லைன்னா போயிட்டாரு. அந்த விஷயம் வரும் இவங்களுக்கு. ஜென்ம ராசிக்குள் யாருக்கு சனி சஞ்சரித்தாலும் இந்த கர்வம், திமிரு, அகங்காரம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு வீரியமாக செயல்படக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். அப்போது இந்த நிலையும் இவளுக்கு இருக்குது. அதன் காரணமாக கூட என்ன ஆகுன்னா, சரியில்லாத தூக்கி போட்டு இன்னொன்று பிடிச்சிக்கலாம் அப்படின்னு 7ஆம் இடத்தை சனி ஒரு வேலையை பண்ணுவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம், 10ஆம் பார்வை 10ஆம் இடத்தையே பார்க்குது. இவங்க எல்லாம் சரிதான், செய்து வருகின்ற தொழில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உன் கவனம் முழுக்க போட்ட முதலீடு போட்ட அதில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். வேறு விஷயத்தை கவனமாக போச்சுன்னா அது காலி ஆகிடும். நீ வேலையில் இருக்க, கவர்மெண்ட் வேலையில் இருக்க, அங்கே நீ நேர்மையாக வேலை நேரத்துக்கு வேலை செய்யணும், பொறுப்போடு வேலை செய்யணும், இல்லை என்றால் அங்கே சிக்கல் வரும். ஜென்மசனி அந்த வேலை பண்ணுவார். 10ஆம் இடத்தை பார்க்கின்ற போது அங்கே சிக்கல் வரும். அப்போது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சில சிக்கல்களை ஜென்மசனி ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு, எல்லாவற்றிலும் நீங்கள் சரியாக இருந்து விட்டால் உங்களை பெரிய சங்கடங்கள் எதுவும் செய்யாது. அலட்சியமாக இருக்கக்கூடாது. அலட்சியமாக மட்டும் கிடையாது, நேர்மையாக. உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை நீங்கள் பாருங்கள். அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வேறு வேலையே, இந்த அதிகார துஷ்பிரயோகம், பதவி நம்மக்கிட்ட இருக்கு என்ன செய்யலாம்னு வச்சிங்கன்னா அது தப்பாயிடும். ஓகே, ஸோ இந்த 12 ராசிகளுக்குமே ஒரு பொதுவான ஒரு பலன் பரிகாரம் அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கினால் சனியினுடைய அந்த கெடு பலன்கள் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பொதுவாக 2-3 விஷயங்கள்மா. ஒரு சனீஸ்வரன் நேராக நான் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், ஒரு முறையாவது திருநள்ளாறு அவருடைய ஸ்தலம் அது, அல்லது திருக்கொள்ளிக்காடு, இந்த 2 இடத்தை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இங்கே முடிச்சுட்டு பைரவரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. என்ன காரணம்னா, சனி பகவான் யாருக்கு கட்டுப்படுவார்னா 2 பேருக்கு கட்டுப்படுவார். ஒன்று அவருடைய குருநாதரான பைரவர், இன்னொன்று அவரை படைத்த சிவபெருமரம். இந்த 2 பேரையும் வணங்கிட்டே வாங்க, நெருக்கடிகள் குறைஞ்சிடும். வாரந்தோறும் முடிஞ்சால் சனிக்கிழமையில் வெறும் நல்லெண்ணெய் தீபம், செலவே கிடையாது, வெறும் நல்லெண்ணெய் தீபம் வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு பாதங்கள் எல்லாம் போகும், நோய் நொடிகள் தீரும். புரியுங்களா? வழிபாடு என்பது மிக முக்கியம். எல்லாவற்றையும் விட கையில் பணம் இருக்கா, ஒரு 4 பேர் கொடுங்க. எல்லோரும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. யாரால் முடியலையோ, ரொம்ப சிரமப்படுறாங்களோ, அவங்களால உழைக்கவே முடியாது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை என்ற நிலையில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அது சனீஸ்வரன் ஏற்றுக்குவார். அதுவே ஒரு வழிபாடு தான். ஓகே சார், கண்டிப்பாக எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக தெளிவான பதில்களை சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிமா, நன்றி.